ஹாய், வெல்கம் டு ஸ்டோரி நைட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் நம்பர் 4, இரண்டாம் பதுமை மதனாபிஷேகவல்லி சொன்ன கதை. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் பழைய எபிசோட்ஸும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கதை நல்லா புரியும். வாங்க கதைக்குள்ள போலாம். விக்ரமாதித்தன் பட்டியின் துணையோடு காடாறு மாதமும் நாடாறு மாதமுமாக நாட்டை ஆண்டு கொண்டு வந்தான். அப்பொழுது ஞானசீலன் என்ற ரிஷி காளியை நோக்கி தவம் இருக்கிறான். தவத்தை மெச்சிய காளி தேவி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறாள். எல்லா அரசர்களும் என் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உஜ்ஜயினி மாக்காளி பட்டண அரசன் விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தில் நான் அமர்ந்து எக்காலத்திலும் சாகாதபடி அரசால அருள் புரிய வேண்டும். அதற்கான வரத்தினை நீ அளிக்க வேண்டும் என்று வேண்டினான். ஞானசீலா, உனது விருப்பப்படியே வரம் அளிக்கிறேன். ஆனால் அதற்கு நீ 1000 அரசர்களுடைய தலையை கொய்து கொண்டு வந்து யாக குண்டத்தில் போட்டால் நீ கேட்ட வரங்களை கொடுக்கிறேன் என்றாள் காளி தேவி. காளியின் கட்டளைப்படி ஞானசீலன் 999 அரசர்களின் தலைகளை வெட்டி கொண்டு வந்து யாக குண்டத்தில் போட்டான். இன்னும் ஒரே ஒரு அரசனுடைய தலை, அந்த தலை விக்ரமாதித்தனுடையதுதான். ஆனால் விக்ரமாதித்தனை எப்படி வெட்டுவது? தந்திரத்தால் வெட்டுவதே இன்றி நேரடியாக வெட்ட இயலாது என்று யூகித்த ஞானசீலன் அரண்மனைக்கு சென்றான். வரவேற்ற விக்ரமாதித்தன், என்னால் தங்களுக்கு ஏதேனும் காரியம் ஆக வேண்டியிருந்தால் சொல்லுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். விக்ரமாதித்தா, இவ்வூரை அடுத்துள்ள காட்டில் இருக்கும் காளி கோயிலில் ஒரு யாகம் செய்கிறேன். அந்த யாகம் அடுத்த பௌர்ணமிக்கு 4ஆம் நாள் இரவு பூர்த்தி அடையும். அச்சமயம் நீ அங்கு வர வேண்டும். பிறகு செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி சொல்லுகிறேன் என்றான் தந்திரமாக. ஞானசீலன் சொன்னதன்படி குறிப்பிட்ட நாள் இரவில் விக்ரமாதித்தன் காளி கோயிலுக்கு சென்றான். உன்னுடைய வருகை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நீ செய்ய வேண்டிய காரியத்தை இப்போது சொல்கிறேன். அந்த காரியத்தை ஜாகிரதையாக செய்ய வேண்டும். இந்த இடத்திலிருந்து சற்று தூரத்தில் உள்ள ஒரு முருங்கை மரத்தில் வேதாளம் ஒன்று தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். அதை யாராலும் பிடிக்க முடியாது. உன்னால் முடியும். அதனால் எப்படியாவது அதை இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றான். ரிஷி ஞானசீலன் சொன்ன அடையாளப்படி விக்ரமாதித்தன் வேதாளத்தை கண்டுபிடிக்க புறப்பட்டான். முருங்கை மரம் ஒன்றில் தலை கீழாக வேதாளம் தொங்கிக் கொண்டிருப்பதனையும் பார்த்தான். உடனே சற்றும் தாமதிக்காமல் வேதாளத்தை தன் திறமையினால் கட்டி பிடித்து தோளின் மேல் வைத்துக்கொண்டு காளி கோயிலை நோக்கி புறப்பட்டான். அப்போது வேதாளம், நீ யார்? என்னை எங்கே தூக்கி கொண்டு போகிறாய் என்று கேட்டது. நான் உஜ்ஜயினி நாட்டின் அரசன். என் பெயர் விக்ரமாதித்தன். காளி கோயில் அருகே யாகம் செய்து கொண்டிருக்கும் ரிஷி ஞானசீலன் உன்னை கட்டி பிடித்து கொண்டு வரும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதற்காக உன்னை தூக்கி கொண்டு செல்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன். ராஜாதிராஜனே, நான் யார் தெரியுமா? நான் யாருக்கும் கட்டுப்படாத வேதாளம். என்னை தூக்கிச் செல்லும் உனக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறேன். வழியில் நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மீறி பேசினால் நான் மறுபடியும் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்திற்கு சென்று தொங்குவேன் என்றது. சிறிது தூரம் சென்றதும் வேதாளம் மெல்ல விக்ரமாதித்தனிடம் பேச்சினை கொடுக்க தொடங்கியது. மகாராஜனே, என்னை சுமந்து கொண்டு செல்கிற உனக்கு என்னுடைய பாரமும் சிரமமும் தெரியாமல் இருக்க ஒவ்வொரு கதையாய் சொல்லிக்கொண்டே வருவேன். ஒவ்வொரு கதை முடிவிலும் ஒரு புதிர் போடுவேன். அந்த புதிருக்கு நீ சரியான விடை சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்றது. இதை கேட்ட விக்ரமாதித்தன் சரி என்று சொல்வதா இல்லை ஊமையாக இருப்பதா என்று குழம்பினான். வாய் பேசினாலும் தப்பு, பேசாமல் இருந்தாலும் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்கிறதே வேதாளம். குழம்பி போன விக்ரமாதித்தன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் வேதாளம் கேட்கும் புதிருக்கு மட்டும் விடை சொல்லுவோம் என்று நினைத்து கொண்டான். இதன்படி வேதாளம் கேட்கும் ஒவ்வொரு புதிருக்கும் சரியான விடையை கூறிக்கொண்டு வந்தான் விக்ரமாதித்தன். சரியான பதிலை கேட்டவுடன் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி தொங்கும் வேதாளத்தை மீண்டும் கட்டிப்பிடித்து கொண்டு வருவான் விக்ரமாதித்தன். வேதாளம் மீண்டும் கதை சொல்லும். இவ்வாறு 22 புதிர்கதைகளை விக்ரமாதித்தனிடம் வேதாளம் கேட்டது. அப்படி வேதாளம் என்ன புதிர்கதைகளை கேட்டது, அதற்கான பதில் என்ன அப்படின்னு அடுத்து வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஒரு சின்ன கேள்விங்க, இந்த மாதிரியே தூய தமிழ்ல கதையை வாசிக்கட்டுமா இல்ல கதை சொல்ற மாதிரி பேச்சு தமிழ்ல சொல்லட்டுமா? கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு சொல்லுங்க. இன்றைய கதை முடிந்தது. உங்களை எபிசோட் நம்பர் 5 வேதாளம் சொன்ன முதல் கதை மகனுக்கு தண்டனை கொடுத்தவன் அதில் சந்திக்கிறேன். Until then, it's Ramya signing off. Good night and sweet dreams.